வாழ்க வளமுடன், வாழ்வோம் நலமுடன். பொன் ராமன் கணேசன் யூடியூப் சேனல். இது நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஏலக்காய் தாங்க. ஏலக்காய் நமக்கு எப்படி உருவாகி வருதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஏலச்செடி. அந்த செடி வந்து இந்த மாதிரி தான் நட்டு வளர்ப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் காய்க்கிற மாதிரி இருக்கும், இல்லை 1.5 வருஷம் இந்த மாதிரி காய்க்கும். அந்த மாதிரி காய்க்கிறதுல அப்படி தான் அது நல்லா காய்க்கும். இது வந்து நல்ல ஒரு 3 வருஷம் நல்ல ஒரு பழக்கமுள்ள ஒரு செடியாக இருக்கும். இந்த மாதிரி தான் காய்கள் வந்து இப்படி காய்ச்சாலே ஒரு நல்ல விளைச்சல் தான் சொல்லலாம். ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் காய் கூட இன்னும் பெருக்கும். இந்த காய் வந்து பறிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பறித்து முடித்ததும் அதை கொண்டு போய் இந்த மாதிரி ஸ்டோருக்கு கொண்டு போவாங்க. இதை ஸ்டோரில் வந்து இது வந்து கழுவுற இயந்திரம். அந்த மிஷினில் தான் போட்டு கழுவுவாங்க. இதில் மேலே அந்த சைடில் இருக்கிறதுல வந்து அதில் தான் கொட்டிட்டு, அந்த சைடில் பின்னாடி இருக்கிற அந்த டோர் மாதிரி இருக்கும், பக்கெட் மாதிரி, அதில் கொட்டிட்டு இந்த உருளை மாதிரி இருக்க உருண்டையாக இருக்கிறதுல அதில் வரும். அது வந்து இந்த இதெல்லாம் கொட்டுறது. இதில் தான் உள்ளே கொட்டி விட்றது மூடையை. இதில் கொட்டி விட்டாங்கன்னா அதில் வந்து உள்ளே போகும். உள்ளே அந்த ஊரில் இருக்குது பார்த்தீங்களா, ஊரில் பைப்பு வந்து அதன் மூலிமா வந்து வாட்டர் சப்ளை ஆகும். அதுலேருந்து தண்ணி பீச்சி அடித்தோன்னே இந்த வலையை சுற்றி ரவுண்டாக வலை இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு டஸ்ட்டு கூட க்ளீன் பண்ணுவோம். எப்படின்னா, அந்த தண்ணி பீச் அடிக்கிறப்ப மிஷின் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த ரோல் ஆகுறப்ப அதில் வந்து அப்படியே இருக்கிற டஸ்ட்டு, மண், தூசி எல்லாமே அலசி கழுவி வெளியே போயிடும். அது இந்த மோட்டரில் தான் அந்த இது சுற்றுது. அந்த இது வந்து அலசி சுற்றி நல்லா கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மூடியை திறந்து இதில் வந்துட்டு அந்த உள்ள மேலே ஒரு பவுட்ரு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்துட்டு அந்த மேலே காய் மேலே தூவி விடுவாங்க. காயை அலசிட்டு தண்ணி இஞ்ச விட்டு அதுக்கப்புறம் அந்த பொடியை தூவி விடுவாங்க. பொடியை நல்லா தூவி விட்டு அந்த மிஷினில் பட்டிருக்கு, அந்த பைப்பில் பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த பொடி. அந்த பொடியை நல்லா தூவி விட்டுட்டு மிஷினை மறுபடியும் ஒரு 3-4 தடவை நல்லா ரோல் பண்ண விடுவாங்க. ஒரு 5 செகண்டு 10 செகண்டு ரோல் பண்ண வைக்கிட்டு நல்லா ரோல் ஆனதும் அந்த பொடி நல்லா மிக்ஸ் ஆனதும் அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப இதை லாக் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்து வந்து மறுபடியும் மிஷினை ஆன் பண்ணி விடுவாங்க. ஆன் பண்ணிவிட்டு அந்த பொடி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ரோல் ஆகிட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த இதில் மிக்ஸ் ஆகி முடிஞ்சதும் இந்த மிஷின் இது வழியாக தான் வெளியில் வரும். இந்த வெளியில் கூடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கூடையில் தான் வந்து விழுகும். அதுக்கு வந்து இந்த லாக் லிவரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அதில் கொட்டிடும். அது அந்த கூடை நிறைய அதை எடுத்து மாற்றி வச்சுட்டு அடுத்தடுத்த கூடையில் பிடிப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு எடுக்கிறது. லாக் எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த லிவரை இழுத்தா தான் அந்த காய் வந்து உள்ளே கொட்டும். அந்த காய் வந்து கூடையில் விழுந்து கூடை நிறைஞ்சதும் அப்படியே அதை எடுத்து மாற்றி வச்சுட்டு அடுத்த கூடையை வச்சு அப்படியே அந்த மாதிரி கன்டினியூஸாக பிடிப்பாங்க. அதை எடுத்து கொஞ்சம் நேரம் தண்ணியை உலர விட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்து ஸ்டோருக்கு கொண்டு போவாங்க. ஸ்டோருன்றது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஸ்டோரு. அங்கே உள்ளே தெரிகிறது தான் ஸ்டோரு. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா விறகு போட்டு அதுலேருந்து ஹீட்டை வந்து வெளியிலேருந்து உள்ள ஹீட்டு மட்டும் அந்த இதில் மட்டும் அந்த அந்த ஸ்டோருக்குள்ளே வரும். அது டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக அது மிஷின் வச்சுப்பாங்க. இவ்வளோ டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் அப்படின்னு அந்த நார்மல் அவங்களுக்கு ஒரு டெம்பரேச்சர் வச்சுப்பாங்க. அந்த டெம்பரேச்சருக்குள்ளே அதை கரெக்டாக வச்சு அதை பதப்படுத்தி 3 நாள் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. 3 நாள் வருஷப்படி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் திரும்ப அதை 3 நாள் நல்லா அந்த காயை எடுத்து அந்த ஏலக்காயை வந்து ஒப்படைச்சிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா மூட்டி அதுலேருந்து டெம்பரேச்சர் நிறையா கொண்டு வந்தால் நிறையா போடுவாங்க. இல்லைன்னா ஒவ்வொருத்தரோட ஏலக்காயும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பழைய வச்சு அதுக்கு மேலே போட்டு இது ப்ராசஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிறது கடைசியில் இந்த மாதிரி ஒரு ஏலக்காயை நம்ம கையில் கிடைக்கும். இதை தான் வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம். இது ஏலக்காயோட ப்ராசஸ் இப்படி தான் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.